ஆக கடவன திரை விமர்சனம். ஆதிரன் சுரேஷ், வின்சென்ட் எஸ், CR ராகுல், மைக்கேல் எஸ், சதீஷ் ராமதாஸ், விஜய் ஸ்ரீனிவாஸ் மற்றும் பலர் நடிப்புல தர்மா இயக்கத்துல சாந்தன் அன்பழகன் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் ஆக கடவன. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். ஆதிரன் சுரேஷ், CR ராகுல், ராஜசிவன் மூவரும் ஒரு மருந்தகத்தில் வேலை செய்கிறார்கள். சொந்தமாக மருந்தகம் வைக்கும் முயற்சியில் இருக்கும் இவர்கள் அதற்காக 6 லட்சம் ரூபாய் பணம் சேர்க்கிறார்கள். அந்த பணம் திருட்டு போய் விடுகிறது. இதனால் ஊரில் உள்ள நிலத்தை விற்று பணம் ரெடி செய்வதற்காக 2 சக்கர வாகனத்தில் ஊருக்கு செல்கிறார்கள். அப்போது வழியில் வாகனம் பஞ்சராகி விட பொட்டல்காட்டு பகுதியில் இருக்கும் பஞ்சர் கடைக்கு பஞ்சர் போட செல்கிறார்கள். அந்த இடத்தில் கடத்தல், கொள்ளை, கொலை போன்ற குற்ற செயல்களில் ஈடுபடும் வின்சென்ட் எஸ், சதீஷ் ராமதாஸ், மைக்கேல் எஸ் ஆகியோர் இருக்க சிறுவன் ஒருவர் பஞ்சர் போடும் வேலை செய்கிறார். பஞ்சர் போட வந்தவர்களை வின்சென்ட் எஸ், சதீஷ் ராமதாஸ், மைக்கேல் எஸ் அடிக்கடி முறைத்து கொண்டிருப்பதோடு அந்த இடத்தில் ஏதோ மர்மமான சில விஷயங்களை செய்து வருகிறார்கள். பஞ்சர் போடும் வேலை தாமதமாக ஒரு கட்டத்தில் ஆதிரன் மற்றும் ராகுலை சுற்றி மர்மமான சம்பவங்கள் நடக்கிறது. எதற்காக இது நடக்கிறது என்று யோசிக்கும் போது அங்கிருந்து ராகுல் மாயமாகி விடுகிறார். ராகுலை ஆதிரன் தேட குற்ற பின்னணி கொண்ட கும்பல் ஆதிரனை தாக்க முயற்சிக்கிறது. குற்ற பின்னணி கொண்ட கும்பல் இவர்களை எதற்காக தாக்க வேண்டும், அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு, அந்த இடத்தில் நடக்கும் மர்ம சம்பவங்களின் பின்னணி என்ன என்பதை வார்த்தைகளுக்கு உள்ள வலிமையை உணர்த்தும் வகையில் சொல்வது ஆக கடவன. நல்லவர்கள் 3 பேர், கெட்டவர்கள் 3 பேர் என கதையின் முதன்மை வேடத்தில் நடித்திருக்கும் 6 நபர்களை தவிர்த்து சிறு சிறு வேடங்களில் நடித்திருப்பவர்கள் என படத்தில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரத்தை உணர்ந்து நடித்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் லியோ வி ராஜா கதாபாத்திரங்களின் முகங்களில் இருக்கும் இறுக்கத்தின் பின்னணியில் ஏதோ பெரிய விஷயம் இருக்கிறது என்பதை தனது கேமரா மூலம் பார்வையாளர்களிடம் எளிதில் கடத்தி விடுகிறார். இசையமைப்பாளர் சாந்தன் அன்பழகனின் பாடல்கள் மற்றும் பின்னணி இசை திரைக்கதைக்கு ஏற்ப பயணித்திருக்கிறது. படத்தொகுப்பாளர்கள் சுமித் பாண்டியன் மற்றும் பூமேஷ் தாஸ் சாலை பயணம் முதல் பஞ்சர் கடைக்குள் நடக்கும் சம்பவங்கள் வரை அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் படத்தை பார்க்க வைக்கிறார். எழுதி இயக்கியிருக்கும் தர்மா நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வலிமை உண்டு என்பதை உணர்த்தும் வகையிலான கதைக்கருவை வைத்துக்கொண்டு சுவாரஸ்யமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை கொடுத்திருக்கிறார். மொத்தத்துல ஆக கடவன அற்புதமான படம்.